Hallelujah. 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 முதலாவது பாஸ்டர் வில்லியம்க்கும் இங்கே சேர்ந்திருக்கிற எல்லா பாஸ்டர்களுக்கும் பிலடெல்பியா தமிழ் பாப்டிஸ்ட் சர்ச் ஈஸ்ட் பானட் லண்டன் சார்பில் நம்ம வந்து வணக்கத்தை முதலாவது நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இங்க வந்து பெங்களூர்லேயே நான் பிறந்து வளர்ந்தவன். பட் வேலை நிமித்தமாக நான் வந்து 2019 நாங்கள் லண்டனுக்கு போனோம். மனைவி மூலமாக 2 பேர் இருக்கிறார்கள். கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய என்னை அங்க அழைத்து சென்றார். அது நல்லா பர்சனலாகவே ஐ கேன் see that நான் வந்து அதை உணர்கிறேன். சம்பாதிக்கிறத ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய என்னை அந்த இடத்துல வைத்திருக்கிறார். பாஸ்டர் பிரேயர் பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணும் பொழுது என்னுடைய ஒரு பிரேயர் பாயிண்ட் என்னவென்றால் லண்டனுக்கும் யூகே தேசத்துக்கும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா எப்படி இந்தியாவில் வந்து பர்சிக்யூஷன் நடக்கிறது ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, அதே போலதான் யூகே தேசத்திலும் நடக்கிறது. இன்ஃபேக்ட் யூகே தேசம் ஒரு கிறிஸ்டியன் நேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதை இப்போ பார்த்து அந்த காலத்துல அங்க இருந்து பறந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய ஊழியர்கள் செய்தார். ஐ திங்க் இங்க இருந்து இப்போ போகணும் அங்க ஊழியத்துக்கு, யூகே தேசத்துக்கு போகணும், மிஷனரிக்காக போகணும். ஏன்னா யூகே நீட்ஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். எவ்வளோ பெரிய ஒரு அருவருப்பான அக்கிரமமான ஒரு காரியங்கள் அங்க நடந்து கொண்டிருக்கிறது. as you all know, Church of England same sex marriage-க்கு ஒரு பெரிய ஒரு they have agreed to do that. ஆலயத்திலே வந்து இப்போ வந்து பாஸ்டர் சொன்ன மாதிரி ஆலயத்துக்குள்ளே உலகமான காரியங்கள் வந்து பெருசா தோன்றுகிறது. தயவு செஞ்சு request all the pastors to please remember and pray for the city of London and ஊழியத்துல நீங்க I think என்னுடைய வயதுக்கு உங்களுடைய ஊழிய எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கலாம். But today இன்னைக்கு I just want to remind நான் வந்து கிறிஸ்டியன் லீடர்ஷிப் பத்தி நான் கொஞ்சம் ஒரு பிரின்சிபல்ஸ் அப்படின்ற ஒரு காரியத்தை நான் வந்து ரிமைண்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். So Christian leadership is a guide to servant leadership அப்படின்ற இந்த தலைப்புல நான் வந்து செய்தியை கொடுக்கணும்னு விரும்புகிறேன். கண்களை மூடி ஒரு விசை கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வல்ல பிதாவே, என் கரத்துல இந்த வேலையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் இருதயத்தின் கண்களை நீர் திறந்துவிடணும் அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரை தகப்பனே, எங்களை நீர் ஆண்டவரை தகப்பனே ஒரு சபையை நீர் கொடுத்து ஆண்டவரை தகப்பனே சபா ஆண்டவரே நீர் எங்களை ஒரு மேய்ப்பனாய் நீர் வைத்திருக்கிறீர். சபைகளுக்கு ஆண்டவரே நீர் எங்களுடைய நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறீர். நீர் எங்களோடு பேசும் வார்த்தை எங்களோடு பேசட்டும். எங்கள் இதயத்தின் கண்களை இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே ஆமென். சோ கிறிஸ்டியன் லீடர்ஷிப் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லீடர்ஷிப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா தலைத்துவம் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா தலைமை அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா இட் இஸ் ஆஃபன் ஒரு பவர் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க உலகத்துல. அப்படின்னா ஒரு தலைமை அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும், பவர்க்குள்ள இருக்கணும் அப்படின்னு. ஆனா கிறிஸ்டியன் லீடர்ஷிப் இஸ் an alternative, ஒரு வித்தியாசமான இட்ஸ் a different kind of model. அது என்ன அப்படின்னா விசுவாசத்துல அது வந்து கிரவுண்டடா இருக்கு. ரைட்டா? கிறிஸ்டியன் லீடர்ஷிப், கிறிஸ்துவ தலைமை ஆனது இட் இஸ் கிரவுண்டட் இன் ஃபெய்த். வெறும் விசுவாசத்துல மாத்திரம் அல்ல, இட் இஸ் ஆல்சோ லீடிங் இன் ஹியூமிலிட்டி, இன்டெகிரிட்டி அண்ட் லவ் ஆஃப் காட். ஸோ தாழ்மையோடு கர்த்தரின் அன்பில நடக்கிறது தான் கிறிஸ்துவ தலைமையானது, கிறிஸ்டியன் லீடர்ஷிப் ஆனது. ஸோ இன்னைக்கு நான் சில கொள்கைகளை உங்கள் மத்தியில்
மத்தியில வைக்க வேண்டும் என்று நான் யோசித்திருக்கிறேன். சர்வன்ட் லீடர்ஷிப், ஊழியத்துவ ஒரு தலைமை, ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்க நிறைய பேர் நீங்க பாஸ்டர்ஸா இருக்கீங்க, சர்ச் லீடர்ஸா இருக்கீங்க, யூத் பாஸ்டர்ஸா இருக்கலாம், anybody who's working in Christian professional இருக்கலாம், தியாலஜி ஸ்டூடெண்டா இருக்கலாம், பட் எல்லாருக்குமே கிறிஸ்டியன் லீடர்ஷிப் ஆனது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா we are all called to serve. நம்ம வந்து ஊழியம் செய்யவே, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யவே நம்ம வந்து அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ரோல் மாடல் அப்படின்னு யார் பார்த்தீங்கன்னா வேற யாருமே இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான ஒரு ஒருத்தரே. He is the greatest ரோல் மாடல் நமக்கு. அவர் வந்து அவருடைய சில காரியங்களை நம்ம வந்து இந்த நாளில நம்ம வந்து பார்ப்போம். கிறிஸ்டியன் லீடர்ஷிப் விசுவாசத்துல அது வந்து நிலை கொண்டு இருக்கிறது. இட் இஸ் not only helping people, helping leaders how to walk in the leadership, but also it is based on God's word. ஆண்டவருடைய வார்த்தையின் மேல கட்டப்பட்டுகிறதா இருக்கிறது. It is based on God's word. So இந்த கிறிஸ்டியன் லீடர்ஷிப் பத்தி சொல்லணும் என்றால் மைய பகுதியாக கோர் ஆஃப் தி கிறிஸ்டியன் லீடர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வன்ட் லீடர்ஷிப், ஊழியக்காரர்களின் தலைமை. சர்வன்ட் லீடர்ஷிப் என்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரே நீங்க பாத்தீங்கன்னா he chose to come to the earth as a servant. யோவான் 13 அதிகாரத்துல John 13 verses 1 to 17ல இந்த அதிகாரத்தை நீங்க வந்து வாசிக்கும் பொழுது முதல் பகுதியில ஆண்டவர் வந்து இயேசு கிறிஸ்துவானவர் தன் சீஷர்களின் கால்களை வந்து அவர் வந்து கழுவுகிறார். He washes the disciples feet. நம்ம என்ன நினைக்கிறோம்னா ஒரு கிறிஸ்டியன் லீடர்னா என்ன நினைக்கிறோம், நம்ம தான் இன்சார்ஜ், வேறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்சார்ஜ் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம், ஆர்டர்ஸ் கொடுக்குறோம். we think that we are the head அப்படின்ற மாதிரி. ஆனா கிடையாது. கிறிஸ்டியன் லீடர்ஷிப்ல இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நம்மளுக்கு காமித்த ஒரு உதாரணம் என்னவென்றால் it is a lesson in humility. ஒரு தாழ்மையின் காரியத்தை ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கிறார் நமக்கு. சோ அப்போ என்றால் என்னவென்றால் கிறிஸ்டியன் லீடர்ஷிப்ல ஹியூமிலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மார்க் 10:45ல அவர் சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொல்கிறார் வாசிப்போம். மார்க் 10:45 யாரா தமிழ்ல வாசிக்கிறீங்களா? அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் போலாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். ஆமென். பாத்தீங்கன்னா மனுஷகுமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் என்னவா ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்டுக் கொள்ளுவதற்காக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். ஆமென். அப்போ நம்ம வந்து when we consider Jesus Christ as a role model, அப்ப நம்ம as Christian leaders நம்ம என்ன பண்ணணும், ஊழியம் கொள்ளும்படி நம்ம வந்து போகக்கூடாது, ஊழியம் செய்ய நம்ம வந்து போக வேண்டியதா இருக்கு. So any concept which is outside that kind of leadership அப்ப அது வெறுமை தான். இதுதான் நமக்கு பேஸாக இருக்கிறது. So as Christian leaders we should be attentive to the needs of others. நம்ம வேறொருவருடைய தேவைகளை நம்ம வந்து கவனமாக கிறிஸ்டியன் லீடர்ஸாக நம்ம வந்து இருக்க வேண்டும். இப்போ பைபிள்ல வந்து ஃபவுண்டேஷன் ஆஃப் சர்வன்ட் லீடர்ஷிப் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். யோவான் 10:14-15. யோவான் 10:14-15 வாசிப்போம். நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்திருந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இது சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிற போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிற போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகள் அறியப்பட்டுமாயிருக்கிறேன். அப்ப ஆடுகளுக்காக என்ன கொடுக்கிறார், ஆண்டவராகிய இயேசு ஜீவனையே கொடுக்கிறார்.
இந்த மாதிரி ஒரு கைண்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் தான் திஸ் இஸ் தி சென்டர் ஆஃப் கிறிஸ்டியன் லீடர்ஷிப்பாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் யாரையுமே அவருடைய தன்னுடைய பவர்னால தன்னுடைய ஃபோர்ஸ்னால யாருமே அவர் வழி நடத்தல. He led them with teaching, healing and ultimately அவர் என்ன பண்ணார்? தன்னுடைய உயிரையே என்ன பண்ணாரு? கொடுத்தார். இதுதான் கிறிஸ்டியன் லீடர்ஷிப்பாக நமக்கு இருக்கிறது. கிறிஸ்டியன் லீடர்ஷிப்ல இப்போ முக்கியமான சில குணங்களை நான் வந்து சொல்லுகிறேன். கிறிஸ்டியன் கீ குவாலிட்டிஸ் ஆஃப் கிறிஸ்டியன் லீடர்ஷிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது ஹியூமிலிட்டி, பணிவு. கிறிஸ்டியன் லீடர்ஷிப்ல பணிவு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. சில காரிய கிறிஸ்டியன் ஆர்கனைசேஷன்ஸ்ல சர்ச்சஸ்ல நம்ம பார்க்கணும், கிறிஸ்டியன் லீடர்ஸ் வந்து அதிகாரத்துல என்ன பண்றாங்கன்னா, they misuse the authority. They are not leading by humility-ஆக லீட் பண்ணவில்லை. அது ரொம்ப ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமா இருக்கிறது. நீங்க எல்லாரும் கிறிஸ்டியன் லீடர்ஸா இருக்கீங்க, கிறிஸ்டியன் பாஸ்டர்ஸா இருக்கீங்க, அப்போ ஹியூமிலிட்டின்றது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமாய் இருக்கிறது. பவுல் அடியார் நமக்கு ஒரு வசனத்தை சொல்லியிருக்கிறார். பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது பிலிப்பியர் 2:8 வசனத்தை, பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறார். மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார், சிலுவையின் மரண பரியந்தம். ஆமென். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அல்லாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே அவர் என்ன பண்ணுவார்? ஆழ்த்தி. So as Christian leaders நம்மை தாமே நம்ம வந்து we need to humility, பணிவோடு நம்ம இருக்க வேண்டும். பெருமையில நம்ம வந்து ஆண்டவர் ஊழியத்தை செய்யக்கூடாது. Christian leaders are called to serve without pride. பெருமை நமக்கு இல்லை. எந்த பெருமையும் நமக்கு கொடுத்திருக்கிற ஊழியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். நம்மை ஆண்டவர் வந்து ஒரு சபையை கொடுத்து அதுக்கு ஒரு மெய்ப்பனாய் நம்ம வைத்திருக்கிறார் அப்படின்றால் அது ஆண்டவருடைய ஒரு பெரிய கிருபை. அதனால we have to serve with humility. இந்த அத்தாரிட்டி நம்மளுக்கு அல்ல, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நமக்கு கொடுத்திருக்கிறது. we need to serve others. வேறவர்களுக்கு நம்ம வந்து ஊழியம் செய்யறவர்களா இருக்கணும். so that is the first குணம், quality, humility. இரண்டாவது இன்டெகிரிட்டி, ஒருமைப்பாடு. இன்டெகிரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இன்டெகிரிட்டி ஆனது சபைக்குள்ள இல்லை. சபைக்குள்ள இன்னைக்கு பிரிவினைகள், செப்பரேஷன்ஸ்கள், ஒரு பயங்கரமான ஆப்போசிஷன் சபைக்குள்ள இருக்கிறது. and it is very நமக்கு என்னவா இருக்கிறதுனா, as Christian leaders நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஏன்னா இன்டெகிரிட்டியோட ஒரு சபை இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. ப்ராவர்ப்ஸ், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம், என்றும் அசைக்கப்படுவதில்லை, துன்மார்க்கர் பூமியிலே வசிப்பதில்லை. ஆமென். அப்போ the one who walks with integrity walks securely, but he who perverts his ways will become உத்தமமாய் நடக்கிறவன் பத்திரமாய் நடக்கிறான். ஆமென். அப்போ இதை நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டியதா இருக்கிறது. we need to உத்தமமாய் நம்ம வந்து நடக்க வேண்டும். சபைகளில சபையாக நமக்கு வந்திருக்கிற ஊழியத்தில் காரியங்கள் ரொம்ப முக்கியமா இருக்கிறது. அதுல நம்ம வந்து என்னவா இருக்கணும்? உத்தமமாய் நம்ம வந்து நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். லீடிங் வித் இன்டெகிரிட்டி என்ன ஆகுதுன்னா, இட் கல்டிவேட்ஸ் ஹெல்தி ரிலேஷன்ஷிப்ஸ், ஓகே, அண்ட் இட் பில்ட்ஸ் தி கல்ச்சர் ஆஃப் அக்கவுண்டபிலிட்டி. சோ சபைக்குள்ள ஒரு இன்டெகிரிட்டியோட ஒரு ஒருமைப்பாடு அது என்ன பண்ணுது? அது வளர்க்கிறது. அப்போ பாஸ்டர் இன்டெகிரிட்டியோட இருக்கிறார் அப்படின்னு சபையில பார்த்தோம்னா, சபையார் என்ன பண்ணுவாங்க? இன்டெகிரிட்டியாக இருப்பாங்க. இட் பில்ட்ஸ் a culture of accountability. அப்ப பாஸ்டர் வந்து அக்கவுண்டபிலிட்டியா இருக்கணும், நாங்க வந்து சபைக்கு அக்கவுண்டபிளா இருக்கணும், ஊழியத்துக்கு அக்கவுண்டபிலிட்டியா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை வந்து அது கற்றுத் தருகிறது. ஸோ இது இரண்டாவது குணம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரிட்டி. மூன்றாவது கம்பேஷன், இரக்கம். கம்பேஷன், கிறிஸ்டியன் லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னா இட் இஸ் கேரக்டரைஸ்ட் பை கம்பேஷன். இரக்கமும் ஒரு என்னது கம்பேஷனோடு செய்ய வேண்டியதா இருக்கிறது. மத்தேயு 9:36 சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் மத்தேயு 9:36 அவர்
திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறித்தவர்களுமாய் இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி உருகி பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவான அவர்கள் மேல் மனது உருகிறார். அப்போ கிறிஸ்டியன் லீடர்ஷிப்ல we have to have that kind of compassion, நமக்கு இரக்கம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஏன்னா கிறிஸ்டியன் லீடர்ஷிப் என்ன பண்ணணும்னா அப்படின்னா it pays attention to the needs of others. வேறவங்களுடைய others உடைய நீட்ஸை முக்கியமாய் பண்ணுது. என்னுடைய தேவைகள் அல்ல, அவங்களுடைய தேவை, சபையின் தேவையை அது முக்கியத்துவமாய் பண்ணுகிறது. And it does all it can to help. நம்மளால முடிந்த அளவுக்கு என்னென்ன அது செய்ய வேண்டுமோ அதை ஹெல்ப் பண்ணுகிற ஒரு compassionate leadership அதுதான் குறிக்கிறது. And it leads from the heart of Christ. கர்த்தருடைய அன்பானது நம்மளுக்குள்ள அது வெளிப்படுகிறது. It reflects that love. If a pastor is full of Christ's love, the church will also reflect its Christ's love. அதுதான் ரொம்ப முக்கியம். அன்பு. God அவர் வந்து பிதா தேவன் நம்மை அன்போடு நம்ம என்ன பண்ற அந்த நேசித்த அன்பை வந்து அது வந்து குறிக்கிறது. So compassion, இரக்கம் கிறிஸ்டியன் லீடர்ஷிப்ல ரொம்ப முக்கியமான ஒரு குணம். நான்காவது, ஞானத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். Wisdom is very important. Okay, godly wisdom is very very important. Crisis, in times of crisis, நெருக்கடிகள் எப்படி என்ன செய்யணும், டிசிஷன் மேக்கிங்ல ஒரு சபையை நடத்தணும்னா சாதாரண காரியங்கள உங்களுக்கு நீங்க வந்து அநேக வருஷங்கள் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்க. யூ நோ how difficult it is ஒரு டிசிஷன் எடுக்கணும், ஒரு சபையை நடத்தணும் அப்படின்னா அப்போ நமக்கு என்ன தேவையா இருக்குது? we need godly wisdom தேவையா இருக்கிறது. யாக்கோபு 1:5 it says, உங்களில் ஒருவர் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் தேவனிடத்தில் அப்பொழுது அவனுக்கு. அப்போ ஞானத்துல ஆண்டவரே சபையை நான் நடத்துகிறேன், எனக்கு ஞானத்தை தாரும். ஏன்னா நம்ம வந்து சபையாருக்கு நம்ம சொல்லுகிறோம், for the congregation நம்ம சொல்லுகிறோம், சபையாருக்கு சொன்னீங்க ஞானத்துல கூட. ஆனால் as a Christian leader நமக்கு அந்த ஞானம் தேவையா இருக்கிறது. Godly wisdom Christian leadersக்கு ரொம்ப தேவையா இருக்கிறது. ஐந்தாவது கூட பாத்தீங்கன்னா courage, தைரியம். courage நமக்கு ரொம்ப முக்கியம். Leading as a Christian means being willing to take bold and courageous steps. courage of bold steps நம்ம வந்து எடுக்க வேண்டியதா இருக்கிறது. பாசிபிள் போல்டா நீங்க வந்து எடுங்க, ஸ்டெப்ஸ் நீங்க பண்ணுங்க. இப்ப நீங்க உங்களுடைய ரைட்ஸுக்காக நில்லுங்க. அநியாயத்தை எதிர்த்து நம்ம வந்து நிற்க வேண்டியதா இருக்கிறது. யோசுவா 1:9 ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதா இரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். இந்த நாளில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், நீ திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம், நீ செய்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் என்ன பண்றாரு? தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்போ சபை கிறிஸ்டியன் லீடர்ஸ்க்கு அது ரொம்ப ரொம்ப தேவையா இருக்கிறது. கரேஜ் நமக்கு தேவையா இருக்கிறது. போல்டான காரியங்கள் செய்ய நமக்கு தேவையா இருக்கிறது. And we need to be willing to do that even when such steps won't be popular. அது நமக்கு பாப்புலாரிட்டிக்காக கிடையாது, நம்ம வந்து இறங்கி செய்ய வேண்டியதா இருக்கிறது கிறிஸ்டியன் லீடர்ஸ். ஸோ 5 குணம், இது அநேக குணங்கள் இருக்கிறது. There is a lot of other characteristics for Christian leadership. பட் முக்கியமான சில கேரக்டரிஸ்டிக்ஸ் நான் சொன்னேன். பணிவு, ஒருமைப்பாடு, இரக்கம், ஞானம் மற்றும் தைரியம் நமக்கு முக்கியமா இருக்கிறது. இன்னைக்கு வாட் இஸ் த ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் லீடர்ஸ்? இன்னைக்கு கிறிஸ்டியன் லீடர்ஸ் உடைய ரோல் என்னவா இருக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சபையில, ஸ்கூல்ல, எனி நான் ப்ராஃபிட் சோஷியல் ஒர்க் பிளேசஸ் எங்க இருந்தாலுமே Christian leaderships should be grounded in God's word, in the teaching of the Bible. கம்யூனிட்டிக்காக, ethical livingக்காக, social justiceக்காக அநேக
வேறவங்களுடைய கேருக்காக நீட்ஸ்க்காக நம்ம வந்து கிறிஸ்டியன் லீடர்ஸ் நம்ம வந்து ஒரு அவர் தட் இஸ் ஷுட் பி அவர் ரோல். இதுதான் இன்னைக்கு நம்ம வந்து குறைவா இருக்கிறது. நம்ம வந்து கிறிஸ்டியன் லீடர்ஸ்குள்ள நான் ஆச்சு என் சபையாச்சு அப்படின்ற மாதிரி ஒரு காரியம் இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. when it comes to ethical living, social justice, caring for others, as Christian leaders நம்ம வந்து we need to நம்மளுடைய ரோலை நம்ம வந்து செய்ய வேண்டியதா இருக்கிறது. அது சர்ச்சஸ்ல இருக்கட்டும், ஆர்கனைசேஷன்ல இருக்கட்டும், கம்யூனிட்டிஸ்ல இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம வந்து we need to be ரோல் மாடல். நம்ம வந்து ஒரு லீடர்ஷிப்பை நம்ம வந்து காண்பிக்கிறவர்களாய் நம்ம வந்து இருக்க வேண்டும். அப்போ இதை எப்படி நம்ம செய்ய வேண்டும்? What are the strategies for developing? இதை எப்படி நம்ம வந்து as a Christian leadership நம்ம வந்து டெவலப் செய்ய வேண்டும் என்றால், முதலாவது we need to deepen our relationship with God. ஆண்டவரோடு நம்ம இன்னும் அதிகமாக அவரை நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. As Christian leaders we need to spend more time in prayer and in studying scripture, in engaging in regular worship, spiritual foundation. எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். ரைட்? ஒரு ஸ்ட்ராங் பாஸ்டர் will lead a very strong prayerful church. அப்போ கிறிஸ்டியன் லீடர்ஸ்க்கு இது ரொம்ப தேவையா இருக்கிறது. We need to spend more time in prayer. Yes, and we need to study the scripture. ரெண்டாவது we need to foster நம்ம வந்து servant leadership qualities இன்னும் சபைக்குள்ளே நம்ம வந்து வளர்க்க வேண்டியதா இருக்கிறது. ரைட்டா? It is not through force. யாரையும் நம்ம கட்டாயப்படுத்தி அல்ல. நம்ம வந்து என்ன பண்ணணும்னா we need to identify opportunities. நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். சபைக்குள்ள நம்ம வந்து we need to identify opportunities so that we can practice servant leadership every day. அதையும் நம்ம வந்து செய்ய வேண்டும். இப்போ சர்ச்சில் ஒரு வாலண்டியர் இருக்கிறார்கள்னா they already have a place to start. அவங்க வந்து வாலண்டியராக செய்கிறாங்க. அந்த வாலண்டியரை வந்து இன்னும் நம்ம வந்து என்ன பண்ணணும்? மென்டர் பண்ண வேண்டும். we need to build them as a pastor. we need to show them, give them the opportunity. அப்படின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. ஸோ இப்படி ஒரு ஸ்மாலாக காரியங்கள், சின்ன சின்ன ஆக்ட்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்படி செய்ய என்ன ஆகும்னா இட் பில்ட்ஸ் த ஹார்ட் ஆஃப் a servant leader. நமக்கு சர்வன்ட் லீடர்ஷிப் உள்ள அந்த ஒரு ஆட்கள் நமக்கு சபையில எதிர்ப்பார்கள். நமக்கு ஒரு ஒத்தாசையாக நமக்கு இருப்பார்கள். மூன்றாவது we need to develop others. we need to develop others. we need to invest. அது நம்ம இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். in our time, in our effort, எல்லாத்துலயுமே நம்ம வந்து ஒரு காரியத்துல வந்து அது வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டும். in developing Christian leadership, mentoring, discipleship, modeling. இதெல்லாமே powerful ways Christian leadership உருவாக்குறதுக்காக. and I don't need to teach you anything. நீங்க வந்து as Christian leaders you are all doing that in fact. so இன்னும் நம்ம அதிகமாக நம்ம சபைக்குள்ள அதை கொண்டாந்தோம்னா as Christian leaders we can develop. நம்ம ஜபிச்சது போல this generation needs that. இந்த சந்ததி அது தேவையா இருக்கிறது. வெறும் வந்தோம் அல்லேலூயா praise God அப்படி சொல்லிட்டு போனா ஒரு இது இல்லை. we have அது வந்து சபைக்குள்ள அந்த Christian leadership டெவலப் பண்றது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு என்னன்னா there are lot of challenges. நிறைய challenges இருக்கிறது in Christian leadership level. so it is very hard. ரொம்ப கடினமா இன்னைக்கு கல்ச்சர்ல இன்னைக்கு இருக்கிற ஒரு சொசைட்டில Christian leaders are called for keeping their values very important. இன்னைக்கு நிறைய Christian leaders வந்து they forgotten the important value. ஏன் நம்ம வந்து ஊழியத்துக்கு கூப்பிட்டுருக்கிறார்கள், ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார்கள் கம்ப்ளீட்டாக மறந்து போய் என்ன பண்றாங்க? வேர்ல்ட்லி வேல்யூஸ்க்கான முக்கியத்துவத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கிறிஸ்டியன் லீடர்ஸ் ஆகனா நம்ம வந்து we need to remember இந்த செக்யூலர் கல்ச்சர்ல நம்ம இருந்தாலுமே அந்த வேல்யூஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். biblical வேல்யூஸ் நம்ம பார்த்த குணங்கள், ஹியூமிலிட்டி, அது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியமாய் நமக்கு இருக்கிறது. கடைசியாக I want to make one important point.
என்னவென்றால் we need to make a positive impact வந்து ஒரு கிரியேட் பண்ண வேண்டியது, ஒரு நேர்மையான ஒரு தகுதியை வந்து ஏற்படுத்த வேண்டும். பாசிட்டிவ் இம்பாக்ட். எல்லாமே நமக்கு விரோதமாக இருக்கிறது. நீங்க ஜெபித்தது போல நான் வந்து from North India to South India, how much of opposition, how much of laws and bills and எல்லாமே கிறிஸ்டியன்ஸ்க்கு விரோதமாக ஒரு காரியங்கள் எல்லாமே வருகிறது. But you know, we as Christian leaders, we need to social justice to serve the poor, to serve the others with compassion. இதுதான் நமக்கு கிறிஸ்டியன் லீடர்ஷிப்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் நம்ம வந்து கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஒரு சர்வன்ட் லீடர்ஷிப் அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா it will make a big difference. இன்னைக்கு ஒரு சபையில, ஒரு சமுதாயத்துல, கம்யூனிட்டில, ஒர்க் பிளேஸ், go beyond everything when the Christian leadership follows the servant leadership ஆக நம்ம வந்து பார்த்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. அப்போ நம்ம எல்லாருமே we are all called to serve. ஊழியத்தை செய்ய ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருமே அழைத்திருக்கிறார். And in Christian leadership is rooted in servant leadership. அப்போ servant leadership, servanthood அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒருத்தர் servanthood, ஒருத்தர் இன்னொருத்தர் ஊழியம் செய்யணும், இந்த உலகம் என்ன நினைக்கிறது, அவங்க வந்து கம்மியாக லோவாக தான் நினைக்கிறது. People will view us in that kind of angle தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. ஆனா that is wrong. இப்போ பாருங்க, for example, you know, if I ask you a question, ஒரு கேள்வி நான் கேட்கணும்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில who is the one person that you think has served you more than anyone else in your life? யார் அந்த நபரா? Who is that one person who has served you more than anyone else in your life? Answers may vary ஆகலாம், வேறவர்களுக்கு வேறு ஆகலாம். பட் மெஜாரிட்டி சொல்ல போனா ஒரு தாய். என்னுடைய தாயை வந்து எனக்காக என்ன பண்ணாங்க, more than anybody else she has, you know, served, she has given me, எல்லாமே அவங்க வந்து செய்திருக்கிறாங்க. ரைட்டா? அப்போ நம்ம தாயை வந்து நமக்காக அவங்க வந்து என்ன எல்லாமே சர்வ் பண்ணாங்க, அப்படி எல்லாமே பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து லோ லெவல்ல நம்ம பார்ப்போம். நம்மளுடைய தாய் நம்ம பார்ப்போம். we will never see. அவங்களை வந்து நம்ம கொண்டாடணும், தாயை வந்து கொண்டாடணும். அவங்க வந்து அவ்வளோ நமக்காக செய்திருக்கிறாங்க. அதே போலதான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, சர்விங் பீப்புள், அதர் பீப்புள், அதை வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் இதை வந்து வைத்துக் கொள்ளணும். பிகாஸ் சர்வீஸ் ஆட்ஸ் வேல்யூ டு பீப்புள். சர்வீஸ் பண்ண, ஊழியத்தை செய்ய, நம்ம செய்ய ஆட்ஸ் வேல்யூ டு பீப்புள். காட்ஸ் கிங்டம் இங்க இருக்கிறது, ஆண்டவருடைய ராஜ்யம் இங்க இருக்கிறது. அண்ட் அந்த ராஜ்யத்துல நம்ம வந்து இன்னும் நம்மை வந்து வல்லமையாக ஆண்டவர் வந்து என்ன பண்ணணும், உபயோகிக்க வேண்டும் என்று that should be our prayer. As Christian leaders, நமக்கு வந்து is very important. Leaders should seek ways to add value to others in serving and others. So இந்த இடத்துல I thank and praise God for giving me this opportunity to ஆண்டவருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ளும். As Christian leaders, நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அந்த ஊழியத்தை நம்ம வந்து பத்திரமாக ரெஸ்பான்சிபிலிட்டியோட, அக்கௌண்டபிலிட்டியோட நம்ம வந்து செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. கண்களை நோக்கி நம்ம வந்து ஜெபிப்போம். வல்ல பிதாவே, நமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம். இந்த வேலையுமாய் ஆண்டவரை தகப்பனே சபா, நீங்கள் கூடியிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் ஆண்டவரை தகப்பனே உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரை தகப்பனே சபா, நீர் எங்களுக்கு ரோல் மாடலாக இருக்கிறீரப்பா. ஆண்டவரை தகப்பனே, அவன் செய்கிற ஊழியர்கள் ஒவ்வொன்றையும் நீர் ஆண்டவரை தகப்பனே சபா ஆசீர்வதிச்சோம். ஒவ்வொரு கிறிஸ்டியன் லீடர்ஷிப் குணங்களால் நீர் ஆண்டவரை தகப்பனே சபா அவங்களை நிரப்பும். தகப்பனே சபா, நீர் உதவி செய்யும். ஆண்டவரே, ஊழியத்தை நீர் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரை தகப்பனே, ஊழியர்களை நாங்கள் ஆண்டவரை பத்திரமாக ஆண்டவரை நாங்கள் செய்ய
கவனமாக செய்ய ஆண்டவரே தகப்பனே ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யும் சுவாமி. அவர்கள் ஆண்டவரே தகப்பனே சுவிசேஷத்தை சபையை நடக்கும் பொழுது ஆண்டவரே தகப்பனே சபா நீர் அவங்களை பலப்படுத்தும் சுவாமி. இன்னும் மென்மேலுமாய் ஆண்டவரே தகப்பனே அவங்களுடைய விஷன்ஸ் ஆண்டவரே தகப்பனே சபா அவங்க நினைத்து வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாமே ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே தகப்பனே சபா நீர் உதவி செய்யும். லார்ட் ஆண்டவரே தகப்பனே யூ டீச்சர்ஸ் ஆண்டவரே எந்த வழியில ஆண்டவரே சபையை நடத்த வேண்டும் என்று ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே தகப்பனே ஆத்துமாக்களை சேர்க்கவும் ஆண்டவரே தகப்பனே சபா பரலோகத்துக்கு நித்திய ஜீவனுக்கு ஆண்டவரே தகப்பனே சபா ஆண்டவரே தகப்பனே ஜனங்களை ஆத்துமாக்களை ஆண்டவரே சேர்க்கவும் ஆண்டவரே நீர் உதவி செய்யும். ஆண்டவரே தகப்பனே சபா ஆண்டவரே நீர் எங்களுக்கு வழிநடத்தி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். Thank you. முயற்சி செய்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மளே வர்த்திக்க பண்ணுவார், சபையை வர்த்திக்க பண்ணுவார், ஆத்துமாக்களை வர்த்திக்க பண்ணுவார்.